வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஏசி தமிழ். இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கிராணி சாப்டர் 1ல் சீவர் எஸ்கேப் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நார்மல் மோடில் தான் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். போன வீடியோவில் என்ன சொல்லியிருப்போம்னாக்கி, அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எஸ்கேப் பண்ணி போட்டிருந்தோம். அதே மாதிரி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எஸ்கேப் பண்ணி போட போகிறோம். அதாவது சாதாரணமான எஸ்கேப் இல்லை, சீவர் எஸ்கேப்பு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டே 1 பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா டே 1ல் ஜாடியை பார்த்தீங்கன்னா எடுத்து போட போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி தான் போட்டிருப்பேன். கட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் கிட்ட பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. ஏன்னா முந்தி பார்த்தீங்கன்னா ஒரு பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா போட்டிருப்போம். அதில் 11 நிமிஷம் வீடியோ தான். அந்த 11 நிமிஷம் வீடியோலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 115 MB கிட்ட பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. இது எடிட் பண்ணி போட்ட பிறகு விஎனில் தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் எடிட் பண்ணி போடுவேன். அப்படியே பார்த்தீங்கன்னா 115 MB கிட்ட பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. அதனால் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி ஆகும் பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சி கடைசியில் 15 நிமிஷம் பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. எப்படியும் பார்த்தீங்கன்னா 1.5 MB பார்த்தீங்கன்னா காலி தான். 1.5 MB இல்லை 2 MB 200 MB பார்த்தீங்கன்னா காலி தான். சரி 1.5 இல்லை 100 சில்லறைக்கு பார்த்தீங்கன்னா காலியாக தான் ஆகும். இப்போ கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே போடுறீங்க, இல்லை கிராண்டை பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மேலே போய் இந்த ஜாடியை பார்த்தீங்கன்னா அங்கே இடத்த போட போகிறோம். போட்டு இது பார்த்தீங்கன்னா தள்ளி விடும் பார்த்தா அங்கே தள்ளி விடுறதுக்கு நேரம் இல்லை. ஆனால் டக்குன்னு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒளிஞ்சிருவேன். ஒளிஞ்சிட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கிராணி வருவா. கிராணி வந்து இப்போ என்ன நடக்குன்னு பாருங்கள். ஆனால் பழகெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தள்ளி விடுவா. நம்ம ஹேமர் எடுக்கணும்னு தேவையில்லை. ஆனால் அந்த பழைய எதுக்கு தள்ளி விட்டா, எதுக்கு நம்ம அங்கே கொண்டு வச்சோம் அப்படின்னு இப்போ வரையும் எனக்கே தெரியாது. இந்த கிராணி உள்ளே போய் கிளை உள்ளே போய்ட்டு வெளியே வரதுக்கு முன்னாடி 1.5 கால் ஆயிரம். நம்ம இப்போயே பார்த்தீங்கன்னா வெளியே போயிடுவோம். வெளியே போய்ட்டு நம்ம என்னென்ன பொருளாக இருக்குதுன்னு பார்க்கணும் மக்களே. இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பார்க்கணும். அந்த இடத்துல மட்டும் ஷாட்கனோட பார்ட் இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாம் தெரியும். அது எந்த இடம்னாக்கி அப்படியே இங்கே போனோம் அப்படின்னா ஒரு இடம் வரும் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஷாட்கனோட பார்ட் இருக்குது. அதை அப்படியே தூக்கி போயிட்டோம் அப்படின்னா அங்கன்னு வச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு எந்தெந்த பொருளாக எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா சவுண்டு போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே போயிட்டோம் அப்படின்னா கிளை பிடிச்சிட்டு அங்கே வருவோம். நம்ம பார்த்தீங்கன்னா நைஸ் அங்கே போயிடலாம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாய்ப்பாக இருக்கும். மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா கிளையை பார்த்தீங்கன்னா இப்போ வருவா. நம்ம இப்போ கட் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டோம். எனக்கு பார்த்தீங்கன்னா கிளை இப்போ வர மாதிரி இல்லை. அதனால் நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டோம் டக்குனி. இப்போ நம்ம இங்கே சவுண்டு போட்டு இங்கே டக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளை வருவா. இந்த கிளையை வர்றதற்கும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ண வேண்டியதுதான். இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா கிளையை வந்துட்டா கிளையை டெலிபோர்ட் பண்ணிலாம் வரல, கட் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா எடுத்தேன். என்னை வீடியோவில் ரொம்ப ரெந்தாக பேர் விடாதுன்றீங்க. இது இப்போ அங்கே வச்சுட்டு அடுத்து இன்னொரு சார்க்குள்ள பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். நம்ம இதை பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்துகிட்டு இங்கே கொண்டு வச்சிரும். அடுத்து இன்னொரு பாட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிச்சனில் பார்த்தீங்கன்னா இருக்கும். நம்ம ஆனால் கிச்சனில் பார்த்தீங்கன்னா கொண்டு போகணும். கிச்சனை போய் அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வரணும். இப்போ அந்த ரூமுக்கு போட்டு அடைச்சி வச்சு அப்புறமா நம்ம கிரானைட் சாவடிச்சோம்னாக்கி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன கொஞ்சம் நேரம் அடைச்ச மாதிரி இருக்கும். அங்கே ரூமில் வந்து சாவதிக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் நேரம் ஆயிரும். அதனால் அந்த ரூமுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போட்டு அடைச்சி வச்சு சாவடிக்க பாருங்க. இது எஸ்டி மோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த ரூமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 15 செகண்ட் இல்லை ஒரு 30 செகண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம டைம் கிடைக்கும். நம்ம அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே எதாவது வேலை இருந்தால் அப்படின்னா பண்ணிடலாம். இப்போ ட்ரிக்கு இதெல்லாம் பாருங்கள். இந்த காரில் இல்லை எந்த மாதிரி உள்ளே இருந்துட்டு இந்த காரில் உள்ளே போகிறதும் இந்த நம்ம குனிஞ்சிருப்போம்னா அதை டக்குன்னு கொடுத்தோம்னா நம்ம குனிஞ்சிருப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம குனிஞ்சிருப்போம் ஆனால் நம்ம நடக்க மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பீடாக போகும். எஸ்டி மோட்லாம் பார்த்தீங்கன்னா சரியான யூஸ் ஆகும். இப்போ நம்ம கிளையை பார்த்தீங்கன்னா இப்படி கூப்பிடணும். ஓகே, நம்ம கிளையை பார்த்தீங்கன்னா வந்துட்டா போடுறத களி யார்கிட்ட
இப்போ நம்ம அடுத்த புல்லட் எடுத்துகிட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் போய் எடுக்கணும். இப்போ நம்ம 1.5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம 1.5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா டைம் இருக்காது. ஒரு 30 செகண்ட் மட்டும் தான் இருக்க டைம் இருக்க வாய்ப்பு இருக்குது. 30 செகண்ட் இல்லை 45 செகண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம டக்குனி இந்த இதை பார்த்தீங்கன்னா எடுக்கணும். எடுத்துகிற ஸ்க்ரூ ட்ரைவர் பார்த்தீங்கன்னா புற பார்த்தலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ரஸ்டி பேட்லாக்கி இருக்கும். நம்ம இந்த ஆமோ பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு டக்குன்னு ஃப்ரீசிங் ட்ராப் எடுக்கணும். ஏன்னா ஃப்ரீசிங் ட்ராப் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கிளையை பார்த்தீங்கன்னா வந்தால் அப்படின்னா அந்த வந்து பிரச்சனை இருக்காது. நம்ம எங்கேயாவது வேலை பண்ணிகிட்டு இருப்போம், கிளையை பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்துடுவோம். அந்த டைம் ஃப்ரீசிங் ட்ராப் இருந்துச்சு அப்படின்னா அந்த வந்து இருக்காது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஆயிடலாம். இப்போ ஃப்ரீசிங் ட்ராப் பார்த்தீங்கன்னா வாசல் கட்டியில் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா யாரும் போட்டுறாங்க. போட்டிங்க அப்படின்னா கிளையை பார்த்தீங்கன்னா அடைச்சிட்டு இருப்பான். எனக்கு பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. அப்புறமே என் ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா நடந்துட்டுருக்கு. என் ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா வச்சுருக்கான். அவனுக்கு யூடியூப் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கு. அவனுக்கு சேனல்லையுமே போய் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன். அவனை பார்த்தீங்கன்னா கிராண்டியெலாம் பார்த்தீங்கன்னா போடுவான். அப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா காக்கிட்ட பார்த்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது. ரிமோட் கண்ட்ரோலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா செயின் கிட்ட இருக்கும். அப்போ நம்மளுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கிடச்ச மாதிரி தான். என்ன இப்போ எடுக்க தான் பார்த்தீங்கன்னா செய்யணும். இப்போ கிராக்லி சவுண்ட் இருக்கனால உட்காந்து இருந்துச்சு அப்படின்னா டக்கு பார்த்தீங்கன்னா நல்ல சவுண்டு வரும். இப்போ நம்ம கிளி வரது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட் பண்ணணும். நம்ம நிறைய வீடியோ பார்த்தீங்கன்னா போட போகிறோம். இந்த நல்லா பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோ பார்த்தீங்கன்னா போடணும். எந்தெந்த கேம்லாம் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஆனால் 2 கேம், அதாவது 2 கேம் இல்லை, சில கேம் மட்டும் தவிர பார்த்தீங்கன்னா போடலாம். இந்த எந்த கேம் அப்படின்னா இந்த முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த இலவச நெருப்புன்னு ஒரு கேம் ஒன்று தெரியுமா, தகரட்டப்பா கேமு, அந்த கேம் மட்டும் போட சொல்லிடுறாங்க. அந்த கேம் ஒன்று. அடுத்தது அந்த பேட்டில் கிரவுண்டு பிஜிஎம் அது ஒன்று, கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் இந்த கேம்லாம் பார்த்தீங்கன்னா போட சொல்லுவாங்க. மற்றபடி வேறு எந்த கேம்லாம் பார்த்தீங்கன்னா போட சொல்லலாம் அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா கூடலும் பஸ்ஸும் மில்ட்ரு இந்தோனேஷியா பார்த்தீங்கன்னா வர வாய்ப்பு இருக்குது. அதனால் அதுக்கும் பார்த்தீங்கன்னா ரெடியாகி இருந்துட்டுங்க. இப்போ நமக்கு அங்கே கிளை பார்த்தீங்கன்னா இங்கே தான் கிடக்கும். நம்ம என்ன வரல. நம்ம டக்குன்னு புல்லட் ரிலோட் பண்ணிவிட்டு இந்த காக்கா பார்த்தீங்கன்னா சுட போனோம். இங்கே ஒரு சம்பவம் பற்றி நடந்துப்போம். என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த புல்லட்டை பார்த்தீங்கன்னா ரியலாக போட்டு டக்குன்னு இங்கே வந்து போட்டேன். அப்புறம் ஃப்ரீசிங் டாப்பும் பார்த்தீங்கன்னா போடுவோம். டக்குன்னு எடுத்து போட பிறகு டக்குன்னு கிளை வந்துட்டா. அப்புறமா ரொம்ப சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா, அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த ஃப்ரீசிங் ட்ராப் போட்டு ஜஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எஸ் ஆகிட்டோம். இப்போ நம்ம எப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே போகணும். நம்ம எஸ் ஆனதே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜஸ்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா எஸ் ஆகணும். என்னது சொல்லுது. இப்போ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீசிங் ட்ராப் போட்டிருக்கோம். ஏன்னா கிளையை பார்த்தீங்கன்னா இங்கே வந்தோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா மாட்டிடுவோம். இந்த ஃப்ரீசிங் போட்ட பிறகு இப்போ டக்குன்னு ட்ராப்பு கொடுத்தோம்னா டக்குன்னு பின்னாடி வந்துடணும். ஏன் நம்மளும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஃப்ரீஸ் ஆயிரும். இப்போ அந்த கதைக்கிட்ட பார்த்தீங்கன்னா கொண்டு வைக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சவுண்டு போட்டு போனோம் அப்படின்னா கிளை இங்கே வரும். நம்ம பார்த்தீங்கன்னா நைஸ் அங்கே போயிடலாம். ஏன்னா கிளைக்குள்ளே ஸ்வான் ஆகும் அப்படின்னா கூடுதல் பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்மெண்ட்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா ஸ்வான் ஆகும். அந்த காருக்கு, அதாவது இந்த ரூம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த கம்பியாக இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கம்பியில் இருந்து தான் பார்த்தீங்கன்னா கூடுதலாக ஸ்வான் ஆகும். மற்றபடி எப்போது ரேராக தான் பார்த்தீங்கன்னா வேறு இடத்துலேருந்து ஸ்வான் ஆகும். அதனால் இந்த ரூமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போச்சு ரொம்ப சேஃபாக தான் பார்த்தீங்கன்னா போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா கிளைய அந்த ஃப்ரீஸ் டப்பில் பார்த்தீங்கன்னா மாட்டிட்டா. இப்போ நம்ம டக்குனி போய் இதை பார்த்தீங்கன்னா திறந்துட்டு செயின் கிட்டரை பார்த்தீங்கன்னா எடுக்கணும். நம்ம செயின் கிட்டர் இருக்குது. செயின் கிட்டரை பார்த்தீங்கன்னா போட்டு ஃபஸ்ட் அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து அந்த ரஸ்டி பேட்லாக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு வந்துடும். ஏன்னா ரஸ்டி பேட்லாக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். இந்த 3 பொருளே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஹார்ட் மோட்லாம் பார்த்தீங்கன்னா போட வேண்டியது இருக்குது. ஹார்ட் மோடில் என்ன இல்லாமல் ஆகும் தெரில. நம்ம இப்போ ரஸ்டி பேட்லாக்கி எடுத்து இப்போ ஒரு ட்ரிக் வழியாக தான் பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறோம். முக்கிய பார்த்தீங்கன்னா வைக்கிறேன். அந்த புக் வைக்கலாமா வைக்காண்டாமான்னு யோசித்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா வைக்காண்டா முடிவு பண்ணேன். இப்போ இந்த ரஸ்டி பேட்லாக்கி இருக்குது பார்த்தீங்கன்னா கரெக்டாக உட்காந்துருந்து பார்த்தீங்கன்னா போடணும். என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ போட்டிருந்தான். இப்படிலாம் எந்திரிச்சிருந்து பார்த்தீங்கன்னா போட்டான். எந்திரிச்சிருந்து போட்டோம் அப்படின்னா வேலைக்கு ஆகாது. அந்த பார்த்தீங்கன்னா கீழே கூடாது. ரொம்ப பார்த்தீங்கன்னா கஷ்டம் கீழே போகி. ஆனால் நம்ம இந்த இடத்துல உட்காந்துருந்து போட்டோம் அப்படின்னா கரெக்டாக பார்த்துருக்கேன். அந்த பாத்ஸ் இருக்கிற இடத்துலையும் அந்த கிணறு இருக்கிற இடத்துலையும் சென்டரில் இப்படி உட்காந்துருந்து போட்டோம் அப்படின்னா உள்ளே போக வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 1.5 காலமாக பார்த்தீங்கன்னா போட்டுட்ருக்கேன். ஒன்றும் பார்த்தீங்கன்னா உள்ளே போகல. உட்காந்து போட்டோம், அதை எந்திரிச்சிருந்து போட்டோம் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா உள்ளே போயிருக்காது. நம்ம கொஞ்சம் ஒரு எந்திரிச்சு போட்டு பார்ப்போம்.
ஆமாம் மக்களே, இன்னும் உள்ளே போக மாட்டேங்குது. கிளையை பார்த்தீங்கன்னா வேறு வந்துடக்கூடாது. இப்போது பார்த்தீங்கன்னா உள்ளே போக மாட்டேங்குது. உள்ள பேர் கிளையை வரலைட்ட பார்த்துட்டோம், வரல, வரக்கூடாது. டக்குன்னு பார்த்தீங்கன்னா போட்டுரும். உள்ளே போக மாட்டேங்குது வேறு. உள்ள பேர் இந்த மக்களே இது இப்போ கூட பார்த்தீங்கன்னா போக மாட்டேங்குது. என்ன பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா போயிட்டு நிறைய பேர் கேட்பீங்க, கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தான் டைலாக் மாட்டேன் அப்படின்னு. இது பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்துக்கு ஒரு மாதிரி இருக்க மாதிரி இல்லை. எனக்கு கூட உட்காந்து போட்டால் தான் பார்த்தீங்கன்னா போவோம். இப்போ நமக்கு சவுண்டு போட்டு டக்குனு கதவு திறக்க சவுண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம நைஸ் அங்கே போயிடணும். இங்கேருந்து பார்த்தோம் மட்டும் தெரியல. அப்போ கதவை திறக்க சவுண்டில் நம்ம நைஸாக பார்த்தீங்கன்னா அங்கே போயிடலாம். கதவு திறக்கமாக சவுண்ட் ஆக்குது. நம்ம இங்கே வந்தால் போனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வரங்காத சவுண்டு வரும். இப்போ நம்ம இந்த செயின் கிட்ட வண்டியே பார்த்தீங்கன்னா எப்படி அங்கே கொண்டு வைக்கணும். இந்த செயின் கிட்ட தூக்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எப்போ கிராக்லிங் சவுண்ட் வரும். பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒழிஞ்சிருவோம். நான் வந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்துடுவேன். ஓகே, ஒழிஞ்சு பார்த்தேன், வர மாதிரி இல்லை. அதான் பார்த்தீங்கன்னா டக்குனி செயின் கிட்ட பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே போட்டுரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு செயின் கிட்ட பார்த்தீங்கன்னா உள்ளே போக மாட்டேங்குது. வெளியே பார்த்தீங்கன்னா வந்து விழுவுது. அப்படியே பால் மாதிரி பவுன்ஸ் ஆகி வந்து விழுவோம். ஓகே, உடஞ்சிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தா இது செயின் கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குது. செயின் கிட்டலாம் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்கேப் எவ்வளோ முக்கியமான தேவை. போகிற மாட்டேங்க மக்களே. இது மாதிரி எந்திரிச்சுட்டு போட்டால் கூட போக மாட்டேங்குது. இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா போட்டு பார்க்கலாம் பார்த்தா கிளையோர வந்துடும். சரி, அப்போ இந்த செயின் கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா கையிலே பார்த்தீங்கன்னா கொண்டு போவோம். நம்ம வழியில் இப்போ பார்த்தீங்கன்னா கதவு திறக்க மாதிரி சவுண்டு கேட்குது. நம்ம நைஸாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும். இப்போ இங்கே ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு வழங்கத்த சவுண்டு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கிளவி ட்ராப் போட்டு போயிருக்கலாமா, மாட்டோமாமா. நம்மளாவது மாட்டதான் ஜம்மத்தில் தண்டாக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கிளவி பார்த்துட்டா, அதனால் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இங்கே சவுண்டு போடுவோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃப்ரீ ட்ராப் எடுத்து பண்ணலாமா, பண்ணலாமா. சரி, நம்ம நைஸாக பார்த்தீங்கன்னா அங்கே ஓடிப்போம். எப்படியா பார்த்தீங்கன்னா பேபி சேர்ந்தா போதும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்று விட மிஸ் ஆகிட விடாது. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நல்லா மாட்டிவிடும். கிளவி பார்த்துட்டா மக்களே. ஐயோ, நம்ம திரும்பியும் பார்த்தீங்கன்னா சுற்றி போகணும் இருக்கு. நம்ம திரும்பி தானே சுற்றி போனாலும் கிளைட்டு ஒரு நாள் கூட அடியக்கூடாது. அது மட்டும்தான் எய்மு. ஒரு நாள் கூட அடியாகாமல் இல்லை எஸ்கேப் ஆகணும். அப்படின்னா ஜெம்மத்தில் பார்த்தீங்கன்னா நடக்காது. 1.5 நாள் பார்த்தீங்கன்னா அதான் நிறைய கட் பண்ணி போட்டிருப்பேன். சில பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ண மறந்துருப்பேன். அந்த வெயிட் பண்ண பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா சில கட் பண்ணியிருக்க மாட்டேன். இது பார்த்தீங்கன்னா கட் பண்ணியிருப்பேன். இப்போ இந்த உட்டன்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரேட்டில் போயிட்டு மக்களே எந்த ஒரு லாஜிக் மக்களே. ரஸ்தி பேர்லாக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போச்சு. செயின்கிட்ட பார்த்தீங்கன்னா போவே இல்லை. இருக்கலே உட்டன்சிக்கு தான் பார்த்தீங்கன்னா பெருசு. அது பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக போயிடுச்சு. என்ன ஒரு லாஜிக் இதாது. ஓகே, அந்த லாஜிக்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ போய்ட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. இந்த லாஜிக்கு இப்படி இருந்தால் கிராண்டி 2ல் ஒரு லாஜிக் இருக்குது. அந்த லாஜிக் எந்த வழி ஆகும் தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணோம். நம்ம குனிஞ்சிருப்போம், எந்திரிச்சிருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு ஒர்க் ஆகலாம். திரும்ப இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிட்டு. இப்போ என்ன பண்ணோம்னா கிளறி டைப் நைஸ் அடிவாகவும் பார்த்தீங்கன்னா போகணும். அடிவாக போகிறதுக்கு எப்படியாவது பார்த்தீங்கன்னா நைஸாக ஓடி பார்த்தீங்கன்னா போயிட்டோம்னா 6 ஓடி பார்த்தீங்கன்னா போயிடணும். பார்த்தீங்கன்னா போவோம். இப்போ இந்த செயின் கிட்டர் எடுத்து கரெக்டாக போக மாதிரி போயிட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா குளிச்சிடணும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஏஞ்சல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டா பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா கொண்ட கழுவி, அது பார்த்தீங்கன்னா கிளவி, இது பார்த்தீங்கன்னா கொண்ட கழுவி. இந்த ஏஞ்சலில் பார்த்தீங்கன்னா கிளவிக்க பிள்ளை தானே, அவன் பிள்ளை. நம்ம போட்ட 2 பார்த்தீங்கன்னா இங்கே வந்து விழுந்துருக்கு பார்த்தீங்களா. கொஞ்சம் லெஃப்ட் சைட் தள்ளி போட்டிருந்தா அப்படின்னா கரெக்டாக இங்கே வந்து விழுந்துருக்கும். இன்னும் சீவிர இடத்துக்கு வந்து நம்மளுக்கு அது மட்டும் போதும். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சீவிர இடத்துல சில டைம் நிறைய மிஸ் ஆச்சு அப்படின்னா இந்த கிணத்துக்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா பாருங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரஸ்டி பேர்லாக்கி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய மிஸ் ஆகிருக்கு. எனக்கு மட்டும் நிறைய பேர்த்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிருக்கு.
கிணத்துல பார்த்தீங்கன்னா கிணத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா கிடந்திருக்கு. நிறைய பேர்த்து அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. நம்ம கடைசியாக இருக்க ஏஞ்சல்லாம் பார்த்துட்டு போகணும்னு பார்த்தீங்கன்னா ஏஞ்சல்லாம் பார்த்துட்டு குளிர்ந்துருந்து பார்த்தீங்கன்னா போவோம். இப்போ எந்திரிச்சிருந்து போவோம். ஏஞ்சல்லாம் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா போயாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கிழவிக்கு உள்ள வந்து பார்க்கா. இப்போ நம்ம அங்கே பார்த்தோன்னா நம்ம கிழவிக்கு பார்த்தோன்னா பிள்ளை அதாவது ஏஞ்சல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே நிற்கா. ஓகே மக்களே, இத்துடன் இந்த வீடியோ முடித்துக்கொள்ளலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்த்தீங்கன்னா சந்திக்கலாம். அடுத்த பார்த்தீங்கன்னா கூடலும் மஸ்டர் மட்டும் தெரிய வாய்ப்பு இருக்குது. பாய்.